ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, நேற்று காலையில் தாங்கன்னா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா வரையும் பார்த்தோம். இன்றைக்கி புஷ்பாஞ்சலி பார்க்க போகிறோம். மத்தியானம் ஆர்த்தியில் பார்ட் 5 இது. சரியாக மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. பார்க்கலாமா? ஹரி ஓம். அதாவது ஆதிம ஒளியின் அழைப்பிதழ். தொடக்கத்தில் தேவர்கள் அறிவோம் யஜ்ஞேன யஜ்ஞஞ்ச மையந்த தேவாஸ்தானி தர்மானி பிரதமான்யாசன்ன தேகநாகம் மகிமான சஜந்த யத்ர பூர்வே சாத்யா சந்தி தேவாஹ. ஓம் ராஜாதிராஜாய பிரசய்ய சாயினே நமோ வயம் வைஸ்வரனாய கூர்மஹே சமே காமான் காமகாமாய மய்யம் காமேஸ்வரோ வைஷ்ணவனோ ததாதோ குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமஹ. ஓம் ஸ்வஸ்தி சாம்ராஜ்யம் ரோஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டம் ராஜ்யம் மகாராஜமாதிபத்தமயம் சமந்தபரியாஹ வீஷாசாமபௌமஸ்தார்வாயுஷாந்தாதா பராத்ரார்த்தோ பிருதிர்வை சமர்தபரியந்தாயா ஏகராயிதி தரப் ஏஷ ஸ்லோஹோ மிரிதோ மருதப் பர்வேஷ்சாரோ மருதஸ்யாவ்ரசம்ரஹே ஆபிச்சவிஷ்டகாமப்ரே விஸ்வே தேவாசபாசயிதே ஸ்ரீநாராயண வாசுதேவாய சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். இதில் என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹரி ஓம் ஆதிம ஒளியின் அழைப்பிதழ். அதாவது ஆகாயத்தோட ஒளியை கூப்பிடுற மாதிரியும், தொடக்கத்தில் தேவர்கள் வான மனிதர்கள், அதாவது வானத்தில் இருக்கிற மனிதர்களாகவும், விஷ்ணுவை யாகம் செய்யும் நெருப்பால், அதாவது விஷ்ணுக்கு யாகம் செய்கிற மாதிரி விஷ்ணு உட்காந்து யாகம் செய்து வழிபட்டார். அத்தகைய மத செயல்களால் அவர்கள் சொர்க்கத்தில் தெய்வீக வான மனிதர்களாக இருப்பிடம், அதாவது அவங்க தங்குற இடம் தெய்வீகத்தில் வானத்தில் தங்குற மாதிரி சொல்கிறாங்க, மகத்துவத்தை அடைகிறார்கள். அடுத்து ஓம் ராஜாதி ராஜாய இருக்கு இல்லையா, வைஷ்ணவருக்கு வணக்கம். வைஷ்ணவர்ன்றது தான் ராஜாதி ராஜாய. சரியா? சொர்க்கத்தில் இருப்பவன், அவன் அரசர்களின் அரசன், உதவி செய்பவன், என் ஆசைகள் அனைத்திற்கும் அதிபதியான வைஷ்ணவன் என்ற முறையில் என் ஆசைகளை அவர் எனக்கு வழங்கட்டும். சரியா? அதாவது அவங்களோட ஆசையை சொர்க்கத்தில் இருக்கிற வைஷ்ணவருக்கு வழங்கட்டும், அவருக்கு ஆசையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யஷ்யத் சர்வ பூமக சர்வாயுஷ்ய ஆனந்த பரத் பிருத்திவீஹி சமுற்பந்தக. ஓம் பூமியின் முழு ராஜா அதன் கடற்கரை வரை நீண்டுள்ளது. ஸ்லோபிகதா மிருத்தி பரவேஸ்வரா மிருத்தி பரஸ்டுவா மிருத்தாஸ்யான் கிருதா அவிஷ்யா கம்ரோர விஸ்வே தேவா சபா சதா இது. அறிவு, நீதி, பற்றின்மை மற்றும் நீண்ட ஆயுள் ஆகிய 4 குணங்களில் சிறந்து விளங்கும் அவிஷ்யத்தின் மகனான மருந்துக்கான பிரார்த்தனை. அதாவது யாருக்காவது உடம்பு முடியலன்னா இந்த பிரார்த்தனைக்கான இந்த மந்திரத்தை சொன்னால் அவங்களோட உடம்புல இருக்கிற வியாதி எல்லாமே போயிடும். அதனால இந்த பிரார்த்தனையை சொல்கிறாங்க. அவரது இருப்பிடம் அனைத்து வான தெய்வங்களும் வருகை. அதாவது மனிதர்கள் ஆதி காலத்தில் மனிதர்கள் தேவர்கள்லாம் வானத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அவங்க திருப்பி கீழே வராங்க. ஸ்ரீ நாராயண வாசுதேவாய ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அதாவது இதை நம்ம 7 தடவை சொல்லணும். ஸ்ரீ மோகினிராஜ்
மோகினிராஜ். அடுத்த பாட்டு என்னன்னா, அனந்தா துலா தேகசேரே நமாவே. அந்த பாட்டு வந்து நம்ம நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து வெறும் புஷ்பாஞ்சலி தான். உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியல அப்படின்னா இந்த பிரார்த்தனையை 7 முறை உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான நோய்கள்லாம் தீரும். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். நன்றி, வணக்கம். இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.